ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஹனாயில் பார்த்த மிச்சரன் லொக்கேஷனை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நாங்கள் அடுத்து சென்ட் ஜோசப்ஸ் கத்தீட்ரல்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஹனாய் ட்ரெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். இது ஒரு நேரோ ஸ்ட்ரீட் தாங்க. 2 சைடும் காஃபேஸ், ஷாப்ஸ், ஹவுசஸாக இருக்கும். நடுவில் ட்ரெயின் ட்ராக் இருக்கும். அதனால ட்ரெயின் இந்த ஸ்ட்ரீட்டை பாஸ் பண்ணும்போது அது நீங்கள் ரொம்பவே பக்கத்தில் பார்க்கலாம். இது நம்ம ஊர் ட்ரெயின் மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் பாஸ் ஆகாதுங்க. இது இங்கே லிமிட்டடாக தான் ட்ரெயின் பாஸ் ஆகும். அதனால நீங்கள் எப்போ பாஸ் ஆகுங்கிற டைமை தெரிஞ்சுதான் தான் கரெக்டாக அந்த டைமில் போய் நீங்கள் ட்ரெயினை பார்க்க முடியும். இதுக்கு எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் உள்ளே ஏதாவது ஷாப்பில் உட்காந்து ட்ரெயின் வர்றது பார்க்கணுன்னா நீங்கள் அங்கே ஏதாவது ஐட்டம் வாங்கியா. அந்த காஃபே ஓனர்ஸ்னால் அவங்கள ஏதாவது ஐட்டம் அங்கே கம்பல் பண்ணுவாங்க. ட்ரெயின் பாஸ் ஆகும்போது யாரும் குறுக்க வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே இன்சார்ஜஸ் இருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப நேரமான ஸ்ட்ரீட்டு, அவங்க யாரும் குறுக்க வராமல் பார்த்துப்பாங்க. இந்த இடத்துல ட்ரெயின் பாஸ் ஆகிறத பார்க்குறதுக்கே உலகம் ஃபுல்லேருந்து நிறைய டூரிஸ்ட்ஸ் வராங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கிட்டாங்க. இந்த ட்ரெயின் பாஸ் ஆனோன்னா இது ஒரு நார்மல் இடமாயிடும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடமா தான் இருக்குது. நீங்கள் ஹனாய் வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆன் பண்ணி எடுத்துட்டு Sorry. Tuấn Anh ơi, Tuấn Anh, bảo cái bà ở bên kia đứng gọn lại đi. Sorry. வியட்நாமில் காஃபி உலக புகழ் பெற்றது. அதுலேயும் எக் காஃபியும் கோகனட் காஃபியும் பயங்கர ஃபேமஸ். ஹனாயில் நிறைய கஃபேஸ் இருக்கிறதுனால இங்கே காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். ஹனாயில் மொத்தம் 2 ஃபேமஸ் கஃபேஸ் இருக்குது. ஒன்று கஃபே கியாங், இன்னொன்று கஃபே தின்ஹு. இது 2மே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆரம்பிச்சது தான். இந்த 2 கஃபேஸ்க்குமே நாங்கள் போனோம். 2மே எங்களுக்கு பிடிக்கல. ரொம்ப செம்ம க்ரௌடடாக இருந்தது. அதனால் எங்களுக்கு உட்காரத்துக்கு கூட இடம் கிடைக்கல. அதனால் நாங்கள் ஹனாய் காஃபி கல்ச்சருங்கிற கடைக்கு போனோம். அது ரொம்ப நீட்டாக, பீஸ்ஃபுல்லாக, காஃபியும் டெலிஷியஸாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் வியட்நாம் வந்தீங்கன்னா காஃபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹனாயில் நாங்கள் 1 டே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த 1 டேயில் ஹான் கிம் லேக், சென்ட் ஜோசப்ஸ் கத்தீட்ரல், ஹனாய் ட்ரெயின் ஸ்ட்ரீட் இந்த 3 இடத்தையும் பார்த்தோம். அப்புறம் வியட்நாமீஸ் காஃபியும் ட்ரை பண்ணோம். எங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடங்களை தவிர ஹனாயில் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோச்சிமின்ஸ் மோசோலியம். வியட்நாம் பாடுபட்டவர் தான் ஹோச்சிமின். அவரோட உடம்பை தான் இங்கே வச்சுருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு 5 to 6 hours ஆகும். நீங்கள் ஹனாயிலே இன்னும் கொஞ்சம் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 4-5 லொக்கேஷன்ஸ் கவர் பண்ணலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹனாயில் நான் சுற்றி பார்த்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.